கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்னுடைய 600வது பதிவு. இதுவரையில் யூடியூப் சேனலில் பார்த்து வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண்ண நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் சேனலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆனாலும் 600 எபிசோடை கடந்தாச்சு. 600வது எபிசோடு. இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் குருவானவர் எந்த நிலையில், எந்த ராசியில், எப்படி இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுப்பார். குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க. அப்படி பார்க்கையில் குருவின் பார்வை அந்த ஜாதகருக்கு யோகமாக அமையுமா அல்லது தோஷத்தை கொடுக்குமா? இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவிற்கு மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி, தேவகுரு, தட்சிணாமூர்த்தி, வியாழ பகவான், அந்தணன் அப்படின்னு நிறைய பெயர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த குருவானவர் தேவகுரு அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கிறார். தேவர்களுக்கு தலைவனாக இருந்து நல்ல போதனைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் குரு பகவான். நாம் ஆசிரியர்களை குரு என்று அழைப்போம். குரு என்று குரு என்பவர் வித்யாகாரகன், நல்ல வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர், நல்ல போதனைகளை சொல்லித் தருபவர்தான் குரு. ஆக இங்கே தேவகுருவானவர் உயர்ந்த சிந்தனை உடையவர், கல்லால மரத்தடியில் சின்முத்திரையில் அமர்ந்திருப்பவர். இதுதான் சின்முத்திரை. சின்முத்திரையில் அமர்ந்திருப்பார். நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பவர். குருவின் பார்வைப்பட்டால் கோடி தோஷமும் நீங்குமே அப்படின்னு நாம் சொல்ல கேட்டிருப்போம். குருவின் பார்வைப்பட்டால் கோடி தோஷங்கள் நீங்கும். இதைத்தான் குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படிம்பாங்க. குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு. இந்த குருவானவர் 12 லக்னதாரர்களுக்கும் நன்மையை செய்வாரா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒரே வரியில் சொல்லிவிட முடியாது. இப்போ ஒரு சிம்ம லக்கணம் அல்லது விருச்சிக லக்கணம்னு வச்சுக்கோங்க. இந்த சிம்ம லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் குரு திசை நடக்கும் பட்சம் யோகங்களை கொடுப்பதை இந்த குருவானவர் தடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம். சிம்ம லக்கணத்திற்கு குரு 5, 8 கூடையவர், அஷ்டமாதிபதி ஆகி விடுகிறார். அப்போ அஷ்டமாதிபதி திசை நடந்தால் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதை தள்ளி கொடுப்பார், தடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் இவர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல கடன் பிரச்சனை கழுத்தை நெரித்து கொண்டிருக்கும். இதே சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் குருவானவர் வக்ரகதியில் இருந்தோ அல்லது நீச்சமாகிவிட்டால் அவர்களுக்கு இந்த குரு பகவான் ராஜ யோகத்தை கொடுத்து விடுவார். சிம்ம லக்கணத்திற்கு 6, 8, 12 மறைந்தாலும் ராஜ யோகத்தை கொடுத்து விடுவார். இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகணும். ஜாதகம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலில் நீந்தி
முத்து எடுத்தவர்கள் வெகு சிலரே. ஆக ஔவை பாட்டி சொன்னது போல் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிம்பாங்க. ஆக இந்த குரு சிம்ம லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் அதாவது வக்கரமாகியோ பலம் இழந்து நீச்சகதியில் இருந்தால் அவர்களுக்கு ராஜயோகத்தை பெற்று விடுவார், கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். இதுவே கடக லக்கணமாகி குரு லக்கணத்திலேயே உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் மனுஷன் டிப்டாப் ஆசாமி தான் போங்க. கடன் பிரச்சனை இருக்கும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டு அந்த பகுதியில் வலம் வந்து கொண்டு இருப்பார். எல்லாமே சொல்லுவாங்க, அப்போ அந்த போரார் பாரு வாய்ச்சொல்லில் வீரர், அவர்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது அப்படிம்பாங்க. வாய் தான் அவருக்கு மூலதனம், வாய் தான் அவருக்கு வருமானத்தை கொடுக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அடித்து விடுவாங்க, அது நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ, வந்தது 2 வாய்க்கு வந்தது அடித்து விடுவாங்க. அதில் 4 செயல் நடந்துடும், 2 செயல் நடக்காது. அப்போ ஆஹா அவர் சொன்னால் நடந்துருச்சுப்பா, வாய்ச்சொல்லில் வீரர் இருப்பா, அவர் சொன்னபடியே நடக்குதுப்பா அப்படின்றவாங்க. ஆக இந்த கடக லக்கணத்திற்கு லக்கணத்திலேயே குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடக லக்கணத்திற்கு குரு யார்? 6ஆம் இட அதிபதி, அடுத்து 9ஆம் இட அதிபதி. 6ஆம் இடம் என்பது தனுசு ராசியை குறிக்கும், 9ஆம் இடம் என்பது மீன ராசியை குறிக்கும். இது ரெண்டுமே அவருடைய சொந்த வீடு, தனுசும் மீனமும். ஆக கடகத்தில் இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக உச்ச பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். அப்போ குரு கடகத்தில் இருந்தாலும் பார்க்கும் பார்வை நல்ல பார்வை, பஞ்சம பார்வை, நவாச்சர பார்வை. இந்த பார்வை பார்த்தால் கடகலக்கணதாரர்களுக்கு குரு கொடுக்க உள்ளவா செய்வார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக ஜாதகத்தில் இப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டே போக வேண்டும். இப்போ இவருக்கு வாய்ச்சொல்லில் வீரர் அப்படின்னு சொன்னேன். வாயை வச்சு அவர் வருமானத்தை ஈட்டிகிட்டு இருப்பார். அப்படியே அந்த பகுதியில் நல்ல வார்த்தைகளை பேசி காசு பணம் சம்பாதிச்சு நல்லா இருப்பார். வாய் மட்டும் இல்லைன்னா அவரை ஒருத்தரும் சிந்த மாட்டாங்கடி அப்படின்றவார். ஆக கடகலக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் சிம்ம ராசி அல்லவா. அப்போ அந்த கடகத்திற்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அந்த சூரியன் அங்கேயே இருந்தாலும் அல்லது கடகலக்கணத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்திலே உச்சம் பெற்றாலும் இவர்களுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும், வசதியாக இருக்கும், மிகுந்த செல்வ சீமானாக இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், அதாவது குரு வக்கரம் நீச்சமானால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி கடகலக்கணம், மேஷ லக்கணம், குரு பார்க்குற பார்வை நல்ல பார்வை. கடன்லாம் இருந்துட்டாலும் 6ஆம் இடம் என்பது கடனை பற்றி சொல்லக்கூடியது அல்லவா. ஆக கடகலக்கணத்திற்கு 6 கூடிய குரு பகவான் லக்கணத்தில் உச்சம் பெறுகிறார். 6ஆம் இட அதிபதியும் அஷ்டமாதிபதியும் உச்சம் பெறலாமோ? பெறக்கூடாது. 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு. ஆக 6ஆம் இடம் உச்சம் பெற்றால் கடன் இருக்கும், இருந்துட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் பந்தாவா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி அப்படியே கார்லையும் பைக்கில் வந்துக்கிட்டு இருப்பார். அதுவும் கடன் வாங்கி தான் வாங்கியிருப்பார். இங்கே வாங்கி அதை ஆட்டை தூக்கி குட்டியில் போகிறது, குட்டியை தூக்கி ஆட்டில் போகிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே வாங்கி வாய் தான் இவருக்கு இருக்கு. அப்படிங்கும்போது நல்ல வார்த்தைகளை பேசி ஒருத்தட்ட கடனை வாங்கி அந்த இதை அடைக்கிறது, இன்னொரு நாள்கிட்ட வாங்கி எந்த கடனை அடைக்கிறது, இப்படியே வளம் வந்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா. ஆக கடனை பற்றியும் கவலைப்பட மாட்டார், கடன் வாங்கியே காலத்தை ஓட்டுவார். கடன் பெருகிக்கிட்டே போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்திற்கு குரு 9ஆம் இடத்து அதிபதியாக ஆகிவிடுகிறார். ஆக உச்சம் பெறும் பொழுது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுவார். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய இடம் முடியும். அதன் மூலியமாக தரகு வேலை பார்த்து தரகுக்கான பணம்
லட்சக்கணத்தில் வந்துடும். கடனை பூரா அடைச்சிட்டு ஒரே நாள் தான் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பார். ஆக இந்த குரு இந்த மாதிரியாக இருந்தால் யோகத்தை செய்வார். சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணத்திற்கு குரு வக்கரமாகாமல் இருந்தால் தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அதே மாதிரி மேஷ லக்கணம், மேஷ லக்கணத்திற்கு குரு 9, 12 கூடையவர். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அங்கே குரு போய் மேஷத்திலே உட்காந்துட்டார். அல்லது 9ஆம் இடமான தனுசில் போய் உட்காந்து லக்கணத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்பவும் இது யோகத்தை செய்யும். மேஷ லக்கணத்திற்கு 12ஆம் இட அதிபதி அயன சயன சுகம் விரயஸ்தானம். இந்த விரயங்களை தனது சாமர்த்தியத்தாலும் சாணக்கியத்தனத்தாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வார். மேசராசிக்காரர்களுக்கு குரு 9இல் இருந்தால். அதே மாதிரி புதன் வீட்டில் சிம்மத்தில் 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் நற்பலன்களே செய்வார். இதைத்தான் சொல்லுவார்கள், குரு 5 நிற்க கரிபரி யோகமாம் அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வாம் அப்படிம்பாங்க. ஆக குரு எந்த இடத்துல எப்படி இருந்தால் யோகத்தை கொடுப்பார், எந்த இடத்துல எப்படி இருந்தால் தோஷங்களை கொடுப்பார். யோகம் என்றால் பெறுவது, தோஷம் என்றால் இழப்பது. அவன் பெரிய யோகக்காரன்ப்பா, போன வருஷம் வரைக்கும் சாதாரணமாக தான் இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா கார் என்ன பங்களா என்ன டிப்டாப் ஆசாமியாக இருக்கார் அப்படிம்பாங்க. ஆக குரு கொடுக்கணும்னு நினச்சா எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்தை பொறுத்து, பார்க்கும் பார்வையை பொறுத்து யோகத்தை கொடுப்பாரா தோஷத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்துடன் பார்த்தோம். இதில் ஏகப்பட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது. நான் ஒரு சில விதிமுறைகளைத்தான் சொல்லி இருக்கிறேன். ஆக இந்த குரு பகவான் தான் இருக்கும் இடம் பார்க்கும் இடம் எப்படி இருக்கும், யோகமா தோஷமா அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு நாம் இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ வரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.